சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலும் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். எழும்பூர் ரயில் நிலையத்தில் என்ன நிலவரம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ரயில் நிலையம் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது. அன்றாடம் இயக்கக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ், அதே போல பாண்டியன் விரைவு ரயில் ஆகியவையும் இயக்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மல் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்துறத நம்மளால பார்க்க முடியும். மக்கள் நிரம்பி வழியறத பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் மக்கள் நிரம்பி வழியறத கூட்டங்களாக பார்க்க முடிகிறது. எப்படியாவது ஊருக்கு சென்று விட வேண்டும் என்பதற்காக இங்கே ஏராளமான மக்கள் அதிக அளவில் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல டிக்கெட் எடுக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்ஸ்லையும் மக்கள் வந்து அதிகமாக கூடியிருக்கிறத பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு 8:50 மணிக்கு புறப்பட்ட நெல்லை ரயில் வந்து மக்கள் அதிக அளவில் கூட்டம் இருந்ததை பார்க்க முடியுது. தொங்கிக் கொண்டே மக்கள் சென்றதையும் பார்க்க முடிகிறது. டிக்கெட் கவுண்டரில் நிறைய பேர் டிக்கெட் எடுப்பதற்காக காத்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் டிக்கெட் எடுத்துட்டு எப்படியாவது ஊருக்கு போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. எந்த ஊருக்கு போறீங்க? டிக்கெட் கிடைக்குதா? ட்ரெயின் கிடைக்குதா? எந்த ஊருக்கு போறீங்க? கடலூர் போகணும். டிக்கெட் எடுக்க தான் நிக்கிறேன். கிடைச்சிருமா? டிக்கெட் கிடைச்சிரும் நம்பிருக்கீங்களா? சீட்டு பிடிச்சிடலாம் நம்பிருக்கீங்களா? கண்டிப்பா. சீட்டு பிடிப்போமான்னு தெரியல. டிக்கெட் கிடைக்கும், சீட்டு பிடிப்போமான்னு தெரியல. எல்லாரும் டிக்கெட் கிடைச்சிருது, ஆனா சீட்டு பிடிப்போமா அப்படின்றது தெரியலன்றாங்க. நிறைய பேர் நீண்ட வரிசையில காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல இங்க இருக்கக்கூடிய தானியங்கி மிஷின்லயும் ரயில்வே துறை ஊழியர்கள் அவங்களே வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் அவங்களும் இங்க கவுண்டர் அமைச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய மக்கள் இந்த பகுதி முழுவதுமாக இந்த டிக்கெட் கவுண்டர் முழுவதுமாக இருப்பதை பார்க்க முடியுது. இன்னும் அந்த தாம்பரம் போக விழுப்புரம் போக மக்கள் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு பள்ளி விடுமுறை, கல்லூரிகள் விடுமுறை, குழந்தைகளையும் அழைச்சிட்டு அவங்க ஓட்டு போடுறது, சொந்த ஊருக்கு போறதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவு மக்கள் இங்க இருக்காங்க. அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக இன்னைக்கு சென்னையிலிருந்து அவங்க சொந்த ஊருக்கு புறப்படுவதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதற்காக டிக்கெட் வாங்குவதற்கு நீண்ட வரிசையில மக்கள் காத்துட்டு இருக்கிறதையும் நம்மளால இந்த பகுதியில பார்க்க முடியுது. குறிப்பாக இளைஞர்கள் அதிக பேர் வந்து இங்க இருந்து பயணப்பட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த சிறப்பு ரயில்கள், முன்பதிவு இல்லாத ரயில்களும் இங்கே வந்திருக்கிறதால மக்கள் எப்படியாவது இந்த ட்ரெயின்ல நம்ம பயணம் பண்ணிடணுன்றதுக்காக அதற்காக டிக்கெட்டை எடுத்துட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.